அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்பு சுற்றளவை வச்சு எப்படி நம்ம ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது பார்த்திங்கன்னா, இப்போ நேரடியாக ஒருத்தர் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் வரைக்கும், அதாவது ஒரு கை ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு கை ஜாயிண்ட் வரைக்கும் அவங்கள நேரடியாக நிற்க வச்சு நீங்கள் பேக் சைடில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த அளவில் இருந்து நம்ம ப்ளவுஸுக்கான அளவை எப்படி எடுக்கிறது, ப்ளவுஸுக்கான ஷோல்டர் அளவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மார்பு சுற்றளவுலேருந்து எப்படி ஷோல்டர் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நேரடியாக எடுத்த அளவுலேருந்து எப்படி ஷோல்டர் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேரடி அளவு, சரிங்களா? நேரடி அளவு அப்படிங்கிறது ஒரு 16 இன்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே இந்த மாதிரி போட்டால் இன்ச் அப்படின்னு அர்த்தம். இந்த 16 இன்ச்சை இந்த 16 இன்ச்சில் இருந்து நம்ம எப்படி ஷோல்டருடைய அளவு கணக்கீடு பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணுங்கள். இந்த 16 இன்ச் அப்படிங்கிறத 2ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம எடுக்கிறது மொத்த அளவு தான் எடுப்போம், ஆனால் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம 2ஆக மடித்து போட்டு தான் எடுப்போம். அப்போ அதில் பாதி அளவு நமக்கு இருந்தால் போதும். அப்போது 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். இந்த 8 இன்ச்சு கூட நமக்கு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப, இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம முன்கழுத்து பின்கழுத்தெல்லாம் நம்ம இறக்கம் வைப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு 8 இன்ச்சு அப்படியே வச்சோம்னா ஷோல்டர் ரொம்ப அகலமாக இருக்கும், கீழே இறங்கிட்டு வரும். அப்போ இந்த 8 இன்ச்சுங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 6 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஷோல்டருடைய அளவாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 8 இன்ச் அப்படியே வைக்க முடியாது. நம்ம அளவு நேரடி அளவு எடுக்கும்போது நமக்கு 16 இன்ச் வருது அப்படின்னா அதில் ஆஃப் ஷோல்டர் 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஷோல்டருடைய அளவாக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 6 இன்ச் அப்படிங்கிறது ஆஃப் ஷோல்டர். இதிலேருந்து நம்ம கழுத்துடைய வெட்டு பாகத்தை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த 6 இன்ச்சை ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம கழுத்துடைய வெட்டு பாகம் நம்ம பிரிக்கும்போது இந்த 6 இன்ச் அப்படிங்கிறத 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் அப்படிங்கிறது வரும். இந்த 3 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 2.25 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2.25 அப்படிங்கிறத நீங்கள் கழுத்துடைய வெட்டுப்பாகமாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கழுத்துடைய வெட்டுப்பாகம் 2.25 இன்ச்சை நீங்கள் வைக்கலாம். அப்போது மொத்த ஷோல்டர் நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கழுத்துடைய வெட்டுப்பாகம் 2.25. அப்போது இந்த ஷோல்டர் எவ்வளோ வைக்கலான்னா, இந்த 6 இன்ச்சில் இருந்து இந்த 2.25ங்கிறத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3.25 இன்ச்சு கிடைக்கும். இந்த 3.25 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஷோல்டருக்கு வைக்கலாம். இந்த 3.25 இன்ச்சிலேருந்து நமக்கு கழுத்து பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும், கை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு இதிலேருந்து நமக்கு போயிடும், சரிங்களா? இந்த 3.25 இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இது ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவுங்கிறது 3.25ல் 3/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா 2.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டரோட அளவாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஷோல்டருக்கு நீங்கள் அளவு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதில் இருந்து நீங்கள் கழுத்துடைய வெட்டுப்பாகம் இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். இல்லைங்க என்னால் இந்த மாதிரி நேரடியாக அளவு எடுக்க முடியாது, நான் மார்பு சுற்றளவு மட்டும் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மார்பு சுற்றளவு ஒரு உதாரணத்துக்கு 34 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 34 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 34 இன்ச்சை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோலுக்கு போகலாம். 34லேருந்து நம்ம எப்படி ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மார்பு சுற்றளவு 6ஆக டிவைட் பண்ணணும். அதாவது மார்பு சுற்றளவு டிவைடட் பை 6 6ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு
ஷோல்டர். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவை நம்ம 34 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். இப்போ இந்த மார்பு சுற்றளவுக்கு பதிலாக நம்ம 34 போட்டு அதை 6ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் வந்து நமக்கு ஷோல்டராக வந்து வரும். அப்போ நீங்கள் இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5.25 இன்ச் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த 5.25 அப்படிங்கிறத நீங்கள் 6 இன்ச்சாகவும் எடுத்துக்கலாம், 5.5 இன்ச்சாகவும் எடுத்துக்கலாம். அவங்களோட பாடியை பொறுத்து நீங்கள் வந்து இதை 5.5 இன்ச்சில் எடுக்கணுமா இல்லை 6 இன்ச்சாக எடுக்கணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைங்க நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை அப்படியேவும் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 5.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம், 6 இன்ச்சாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 5.5 இன்ச் எடுங்க. கொஞ்சம் வந்து பாடியாக இருக்காங்க, நல்லா உடம்பாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இது ஒரு மார்பு சுற்றளவு 36 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 36 நம்ம 6ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த 6 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஷோல்டராக நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மார்பு சுற்றளவோ அதை வந்து நீங்கள் 6ஆக டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நீங்கள் ஷோல்டராக வந்து வச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளுக்குமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 இன்ச்சிலேருந்து நம்ம கழுத்துடைய வெட்டுப்பாகம் சேம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு வரும். இந்த 3 இன்ச்சு கூட ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2.25 இன்ச்சு அப்படிங்கிறது வரும். இந்த 2.25 அப்படிங்கிறத நீங்கள் கழுத்துடைய வெட்டுப்பாகமாக வச்சுக்கலாம். கழுத்துடைய வெட்டுப்பாகமாக 2.25 இன்ச்சுங்கிறத வச்சுக்கலாம். அப்போது 6 இன்ச்சிலேருந்து இந்த 2.25 அப்படிங்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3.25 இன்ச் வரும். சரிங்களா? இந்த 3.25 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஷோல்டரில் இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு தையலுக்கெல்லாம் போக 2.5 இன்ச் அப்படிங்கிறது வந்துடும். சேம் இதே தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் கழுத்துடைய வெட்டுப்பாகமும் அதிலிருந்து ஷோல்டர் பிரித்து எடுக்கிறதும். ஆனால் இந்த மார்பு சுற்றளவை வந்து நீங்கள் 6ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு ஷோல்டராக வந்து வரும். அது இந்த மாதிரி ரவுண்டாக வராமல் பாயிண்டில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து முழு நம்பராக ஆக்கிக்கோங்க. இப்போ 1.25 வருது அப்படின்னா நம்ம அதை 1ஆகவும் எடுத்துக்கலாம், 1.5ஆகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3/4 அப்படிங்கிறத நீங்கள் ஆஃபாகவும் எடுத்துக்கலாம், முழுசாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உதாரணத்துக்கு வந்து ஒரு 6.25 இன்ச் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6.25 அப்படின்னு வருதுன்னா இதை நீங்கள் 6ன்னு எடுத்துக்கலாம், 6.5ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அவங்களுடைய பாடி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு 6 வச்சா சரியாக இருக்குமா 6.5 வச்சா சரியாக இருக்குமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இல்லை நல்லா ஸ்லிம்மாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1/4 இன்ச்சுங்கிறத குறைச்சி வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளுக்குமே வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஆம்ஹோலை பொறுத்த வரைக்கும் ஆம்ஹோல் வந்து மார்பு சுற்றளவுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மார்பு சுற்றளவு இதை வந்து நீங்கள் 8ஆக டிவைட் பண்ணுங்கள். 8ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ உங்களுக்கு அதுதான் வந்து ஆம்ஹோலாக வந்து வரும். இதில் ஒரு சிலருக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து சேர்க்க வேண்டியது இருக்கும். அது வந்து யாருக்கு அப்படின்னீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கும், அதாவது மார்பு சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும். பட் கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும். கை மட்டும் ஒரு சிலருக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஆம்ஹோலுடைய அளவை வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். இதிலேருந்து வர ஆன்சர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது நார்மலான அளவு. அதிலிருந்து இந்த ஸ்லீவ் மட்டும் கை மட்டும் நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 36 இதுதான் வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னா இதை வந்து நீங்கள் 8ஆக வந்து டிவைட் பண்ணுங்கள். இதை நீங்கள் 8ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 4.5 அப்படிங்கிறது வந்து வரும். இந்த 4.5 கூட நீங்கள் 1 இன்ச்சு சேர்க்குறீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வரும். இந்த 5.5 இன்ச்சஸ் தான் நம்ம ஆம்ஹோலாக வந்து எடுத்துக்கணும்.
சரிங்களா? இப்போது மார்பு சுற்றளவை 8 டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோலோட அளவு வந்து கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஷோல்டரும் ஆம்ஹோலோடைய அளவும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கையுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆம்ஹோலில் இருந்து 1/2 இன்ச்சு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். குறைக்க வேண்டாம், இதே ஆன்சர் அப்படியே வச்சுக்கலாம். கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதே அளவை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 36 38 சைஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஷோல்டருடைய அளவில் இருந்து ஆம்ஹோலுடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 40 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 40 இன்ச்சை நம்ம 8 டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச்சு அப்படிங்கிறது வரும். இந்த 5 இன்ச்சு கூட நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 6 இன்ச்சுங்கிறது வரும். இந்த 6 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஆம்ஹோலாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோலுடைய அளவாக வந்து கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் எல்லா அளவுகளுக்குமே ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் நீங்களே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேபிள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் டேபிளும் வந்து போட்டு நான் வந்து காமிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி நான் டேபிள் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு, அதாவது செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வந்து அதற்குரிய ஷோல்டர், அடுத்து ஆம்ஹோல், இந்த 3 அளவும் நான் வரிசையாக வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மார்பு சுற்றளவு 28லேருந்து 46 வரைக்கும் வரிசையாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதுக்கான ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம அடுத்த காலத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த காலத்தில் வந்து ஆம்ஹோலுடைய அளவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 28 சைஸ் அப்படின்னா அதற்குரிய ஷோல்டர் வந்து 4.5, ஆம்ஹோல் வந்து 4.5. அதே மாதிரி 30 சைஸ் அப்படின்னா அதுக்கு ஷோல்டர் வந்து 5, ஆம்ஹோல் வந்து 4.25 வரும். அதை வந்து நம்ம 4.5 எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி 32 அப்படிங்கிறப்போ நம்ம ஷோல்டர் வந்து 5 வைக்கலாம், 5.5 இன்ச்சும் வைக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து 5 இன்ச்சு. அது மாதிரி 34லேருந்து 46 வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 46 இன்ச்சு வரும்போது பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் வரும், ஆம்ஹோல் வந்து 7 இன்ச்சு வரும். இந்த மாதிரி இந்த டேபிளில் இருக்கிற அளவுகளை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கும், மார்பு சுற்றளவு கம்மியாக இருக்கும். பட் ஸ்லீவ் வந்துட்டு கை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக வந்து இருக்கும். ஒரு சிலரோட உடம்பு வாகு அந்த மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ஆம்ஹோலோட உயரத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த டேபிளில் இருக்கிற அளவுகளை நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து வரும். அது 1/4 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கே வந்து தெரியும். இது டேபிளை மட்டுமே கொடுத்து நீங்கள் இதை மட்டுமே அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இது எந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிளே தேவைப்படாது. உங்களுக்கு அந்த ஃபார்முலா படி நீங்களே வந்து போட்டுக்க முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அதை சொல்லிவிட்டு பேக்கில் வந்து இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.